வரக்கூடிய சின்ன மசூதியோட கேரக்டர் மிக முக்கியமான ஒரு கேரக்டர். ஒரு தலித் ஏரியாக்குள்ள எப்படி வந்து ஒரு வைஷ்ணவர் அந்த ஏரியாக்குள்ள இருக்கிறாங்க, அப்படி அது அவங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பாத்திரங்களையும் முக்கியமான ஒரு அரசியலை வந்து வைத்திருக்குது. முழுக்க முழுக்க அரசியல் பேசக்கூடிய படத்தை நீங்க வந்து மிக கடுமையாக எதிர்ப்பதனுடைய காரணம் என்ன? இது வந்து இது வந்து இது வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிரான சினிமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா கம்யூனிஸ்டுக்கு எதிரான சினிமா இது அப்படின்னு சொல்லி நீங்க எந்த வகையில் நினைக்கிறீங்க? அப்ப எது கம்யூனிஸ்டுக்கான சினிமா? அப்ப இந்த கேள்வி குறிப்பா அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க தோழர்களுக்கு நான் கேட்பது என்னன்னா, உங்கள்கிட்ட வந்து என்ன ரசனை இருக்கிறது? உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபேண்டசி சொந்தமான ஒரு படத்தை வந்து இவ்வளவு தட்டையான பார்வையில, இவ்வளவு வந்து ஒரு மட்டையான பார்வையில நீங்க பார்த்துட்டு நீங்க முற்போக்கு எப்படி பேசுறீங்கன்னு புரியல. அப்புறம் உங்களுக்கு எப்படி அது கலை ரசனை, முற்போக்கு சிந்தனை, அந்த கலையில இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம